Praise the Lord. Hallelujah. God is good. Good morning. Welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். Today is 6 July 2026 Monday, திங்கட்கிழமை. The book of Revelation நாம் மெடிடேட் பண்ணிட்டு வருகிறோம். நேற்று நான் சொன்னேன், you must understand when John wrote this revelation, God revealed to him about the last days. And there is a lot of interpretation about the revelation. குறித்தான இந்த புத்தகத்தை குறித்தான நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. There are a number of different interpretation of the book of Revelation. Lot of interpretation and commentaries are lot of thousands of commentaries are there. But today we are going to see what the verse says. வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த சொல்றதுக்கு என்ன காரணம், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும், உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். The same time you must understand when John wrote this Revelation book, it was a great persecution on the church. சர்ச்சுக்குள்ளே பெரிய போராட்டமாக இருந்தது. சிறை, அடி, தண்டனை, மரணம் இவையெல்லாம் இருந்தது. அதாவது பெர்சிக்யூஷன்ஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் விசுவாசத்தோடு அவர் எழுதியிருக்கிறார். அதை நம்ம விசுவாசத்தோடு படித்து தியானிச்சா நிச்சயமாக நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. சரி, பார்ப்போங்களா? இன்னைக்கு 2வது வசனம், verse 2, chapter 1 verse 2. Who bore witness to the word of God and to the testimony of Jesus Christ, to all things that he saw. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்டவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் தான் கண்டதை எழுதியிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். என்னத்தை கண்டார், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும். வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றியான சாட்சி, இவைகளை தான் கண்டது. அப்ப என்ன கண்டிருக்கிறாரு? ஆண்டவருடைய வசனங்கள் அவருக்கு வந்திருக்கிறது, வசனத்தினுடைய தெளிவுகள் வந்திருக்குது. He was, receiving the word of God. He bore witness to the word of God and to the testimony of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய காரியங்களில் இருக்கிற சாட்சிகள் அவருக்கு வெளிப்பாடாக வந்திருக்கிறது. அந்த வெளிப்பாட்டு தியானிக்கும் பொழுது நாமும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையிலே, உணர்விலே என்ன செய்ய முடியும்? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்ட முடியும். அருமையானவர்களே, கடைசி நாட்களை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. You should understand what is the last day. And there is a lot of revelation about the revelation. வெளிப்பாடை குறித்தான வெளிப்பாடு இன்னைக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த வெளிப்பாடு மத்தியிலே you should know who is Jesus Christ. That's very important, dear brother and sister. The word of God, கடவுளுடைய வார்த்தை, உலகத்தின் இரட்சகரான இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஆகவே நான் இந்த ரெவலேஷன் புத்தகத்தை நாம் பார்க்கும்போது நாம் எதிர்மறையாக நான் பார்க்காதபடி அவைகள் ஆன்மீக வாழ்க்கைக்கு எப்படி கிறிஸ்தவ விசுவாசத்திலே பலப்படுத்த முடியும் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். We're going to see how the revelation can help us, to strengthen our faith and to overcome, all struggle we have in our faith. I believe it will help your spiritual life and you will strengthen your faith. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தியானங்கள் உங்கள் விசுவாசத்தின் பாதையில உற்சாகப்படுத்தும், அது உங்களை விசுவாசத்தை பலப்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து குறித்தான சாட்சி, இவைகளை நாம் அறிந்து கொள்ள. You have to understand. You have to experience God's love. That's very important, dear brother and sister. So, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு அவர் போதுமானவராக இருப்பார். இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்வார். வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு அம்மா இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. என்கிட்ட வெளியே உள்ளவங்க, அவர் இவாஞ்சலிஸ்ட் ஜெபி பண்ணும்போது
அவங்க காலே வைக்க முடியாத ஒரு பயங்கரமான வேதனையிலே கடந்த நாட்களாக அவர்கள் போய் கொண்டிருக்காங்க. அவங்க கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். அந்த சமயத்தில் அவங்க எழுந்து நிற்கும் போது அந்த காலை தரையில வைக்க முடிந்ததாம். She can walk and she was giving a testimony. God is good. God has healed her leg. Praise the Lord. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். நன்மை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க, பலப்படுத்துங்க. விசுவாசத்திலே நீர் போதுமானவராய் இருங்க. நன்மையும் கிருபையும் பெருகட்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. We need to grow to know you, Lord, more and more. Help us, Lord. Holy Spirit, strengthen us. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரிய, வேதத்தை படிங்க, தியானிங்க. அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். டேக் கேர் and God bless.